அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவக்குமார், சதாசிவம், SP வெங்கடேஸ்வரன் ஆகியோரை கட்சியிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். அன்புமணி ஆதரவு MLAக்கள் 3 பேரை பாமகவிலிருந்து பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருக்கிறார். அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ஆதரவு MLAக்கள் 3 பேர், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் MLA சிவக்குமார், சேலம் மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒப்புதலுடன் கட்சியின் பொதுச்செயலர் முரளி சங்கர் நீக்கி உத்தரவிட்டுள்ளார். அது அறிவிப்பு வெளியிட்ட அறிக்கையில் அதிமுகவோடு அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தை சட்டவிரோதமாக என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நேற்று ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை கடிதம் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமகவின் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வராததால் ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையான மோதல் மேலும் வலுப்பெற செய்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக தற்போது அன்புமணி தரப்பு பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி இணைந்ததுதான். இதனால் கடும் கோபத்திற்கு உள்ளான ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு பரபரப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாமக பெயரை சட்டவிரோதமாக அன்புமணி பயன்படுத்துவதாகவும், அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தை சட்ட விரோதமானது என்றும் கூறியுள்ளார். மேலும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றும், அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அன்புமணி தரப்பில் உள்ள 3 MLAக்களை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அன்புமணிக்கு ஆதரவு MLAக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேர் நீக்கியுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் ஒப்புதலுடன் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர், ராமதாஸ் ஆதரவு பொதுச் செயலாளர் முரளி சங்கர் 3 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வராது எனவும் அரசியல் வட்டாரத்தில் இது பெரும்பாலாக பேசப்பட்டு வருகிறது. அன்புமணி ஆதரவு MLAக்கள் 3 பேரை பாமகவிலிருந்து பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, வினோத்.